வணக்கம். மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி. இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது கோடை சாகுபடிக்கேற்ற குறுகிய வயதுடைய உயர் விளைச்சல் கேழ்வரகு ரகம் ADL 1. கோடை பருவத்தில் நீர் ஆதாரம் உள்ள இடங்களில் குறைந்த வயதுடைய பயிர்களை, குறிப்பாக குறைந்த நீர் தேவையுள்ள சிறுதானியங்கள், பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்யலாம். அந்த வகையில் இரவையாக சித்திரை பட்டத்தில் கேழ்வரகு சாகுபடி செய்ய விரும்புவோர் குறுகிய வயதுடைய உயர் விளைச்சல் கேழ்வரகு ரகம் ADL 1 சாகுபடி செய்து பயன்பெறலாம். கேழ்வரகு ADL 1 சிறப்பியல்புகள். குறுகிய வயதுடைய இந்த ரகம் 105 முதல் 110 நாட்களில் அறுவடைக்கு வரும். இந்த ரகம் இரவையில் சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 3128 கிலோ மற்றும் மானாவரியில் ஒரு ஹெக்டருக்கு 2879 கிலோ தானிய விளைச்சல் தரக்கூடியது. இது கோ 15, பையூர் 2 மற்றும் GPU 28 ஆகிய ரகங்களை காட்டிலும் முறையே 13 மற்றும் 16 மற்றும் 17% அதிக தானிய விளைச்சல் தரக்கூடியது. சராசரி தீவன தட்டை விளைச்சல் ஒரு ஹெக்டருக்கு 4990 கிலோ ஆகும். இது கோ 15, பையூர் 2 மற்றும் GPU 28 ஆகிய ரகங்களை காட்டிலும் அதிக தட்டை விளைச்சல் தரவல்லது. இந்த ரகம் ஒரு கதிருக்கு 8 முதல் 9 விரல்களை கொண்டிருக்கும். மேலும் 5 முதல் 6 எண்ணிக்கை கொண்ட தூர்களை உடையது. கதிரிலிருந்து எளிதில் தானியங்கள் பிரியும் தன்மை கொண்டது. சாயாத முதிரும் கதிர்களை கொண்டது. தானியங்கள் நிறைவான புரதம் மற்றும் கால்சிய சத்துக்களுடன் அதிக மாவாகும் திறன் கொண்டது. இவற்றின் சிவந்த நிறம், தோற்றம், மணம், நயம் மற்றும் சுவை பயனீட்டாளர்களிடையே நல்ல ஏற்பு தன்மை கொண்டுள்ளது. இந்த ரகம் கொலை நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. பொருளாதார சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பூச்சி தாக்குதல் எதுவும் ஏற்படாது. இத்தொழில்நுட்பத்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.